ஹாய்ங்க, வணக்கம். நான் பார்த்த 3 நாட்டு நடப்புகள் சொல்லட்டுங்களா? ஃபர்ஸ்ட் நடிகர் ஜோசப் விஜய் அவர்கள், விசில் சின்னத்தின் தலைவர். அவர் இன்று திருச்செந்தூர் முருகனை வழிபட சென்றுள்ளார். ஏன் அவரை பற்றி ஃபர்ஸ்ட் சொல்கிறேன்னா, ஏன்னா இன்னைக்கு அவர் தான் பரபரப்பாக பேசப்படும் ஒருவராக இருக்கார். அதனால் அவரை பற்றி பேசுகிறேன். எப்பயுமே எதுக்குமே வெளியே போகாதவர் இப்போ தான் முதல் தடவையாக கோயிலுக்கு, அதுவும் ஒரு கிறிஸ்டியனாக இருந்துட்டு முருகன் கோயிலுக்கு போயிருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தடுத்து அவர் மக்களுக்கு யாருக்கு எந்த கஷ்டம்னாலும் அவர் போய் இனிமேல் அவர் பார்ப்பாரு. ஒரு தலைவராக இருந்து அதுக்கான ஒரு முதல் படி தான் இந்த முருகன் கோயிலுக்கு அவர் சென்றது. மிக்க நன்றி தலைவர் விஜய் அவர்களே. இரண்டாவது விஷயம் ராஜஸ்தானா சத்தீஸ்கரான்னு தெரியல, அங்கே மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி ஆரம்பிச்சிருக்கு. அதுக்காக ஆசிரியர்கள் வீடு வீடாக போய் கணக்கெடுப்பு செஞ்சுருக்காங்க. அதில் 2 ஆசிரியர்கள் வெயில் தாக்கத்தால் இறந்துருக்காங்க. இது கண்டிப்பாக நம்ம மோடிஜி அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை நிறுத்திட்டு மறுபடியும் ஒரு ஜூன், வெயிலெல்லாம் குறைஞ்ச பின்னாடி ஒரு ஜூன்லேருந்து ஆரம்பித்தா ரொம்ப நல்லதாக இருக்கும். அந்த உயிர் நமக்கு ஒரு நியூஸு. ஆனால் அந்த குடும்பத்துக்கு அவங்க ஒரு எவ்வளோ முக்கியமானவங்களாக இருப்பாங்க. அதனால் இந்த பணியெல்லாம் இப்போ தான், இந்த தேர்தல் சூடே இன்னும் குறையல, இன்னும் ரிசல்ட்டே வரல. அதுங்குள்ளாரி நம்ம தலைவர் மோடிஜி அவர்கள் அடுத்த வேலையை அவரும் செய்கிறாரா, தேர்தல் ஆணையம் தான் இதை செய்யுது. யாராக இருந்தாலும் இந்த ஆசிரியர்களை இப்போ தான் அவங்க இந்த எலெக்ஷனுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அடுத்து உடனே இதுக்கெல்லாம் அனுப்பாதீங்க. அடுத்து 3வது ஒரு விஷயம் என்னன்னா, கரூரில் ஒரு பெண்மணியை நகைக்காக படுகொலை பண்ணியிருக்காங்க. பெண்களை நமக்காக யாரும் வரமாட்டாங்க. போலீஸ் இந்நேரம் நம்மளை கூடயே இருக்க முடியாது. நம்மளை ஒவ்வொரு வீட்டையும் அவங்களால பாதுகாக்க முடியாது. உங்களை நீங்களே பாதுகாத்துக்கோங்க. வெயில் அடிக்குது, காற்று வாங்குறன்ட்டு தனியாக இருக்கும்போது வெளியே போகாதீங்க. கூட யாராவது இருந்தால் வெளியே போங்க. தனிமையில் இருக்கிறவங்க, தனியாக வீட்டில் இருக்கிறவங்க பாதுகாப்பாக இருங்க.